நஷா ஐடியட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த கரூர் சம்பவம் இருக்குங்களா, 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த கேஸ் பத்தி இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சில கேள்விகள் கேட்டிருக்கு, சில முடிவுகள் எடுத்திருக்கு. அது என்ன முடிவுகள், என்ன கேள்விகள்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கரூர் சம்பவம் வந்து ரொம்பவே கஷ்டம். எல்லாருமே கஷ்டப்படுத்தியிருக்கு. உங்கள, என்ன, அப்புறம் வந்து இந்த டிவிகே நிர்வாகிகள், டிவிகே தளபதி விஜய் அவர்கள, அப்புறம் மக்கள எல்லாரையுமே ரொம்ப கஷ்டத்துல ஆழ்த்தியிருக்கிற இந்த சம்பவம் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தீர்வு வரணுங்கள, அதுக்கு தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ட அணுகியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கரூர் சம்பவத்துல வந்து இறந்த 41 பேர்ல பிரதீக்னு ஒரு குழந்தை. அவங்களோட அம்மா பேர் வந்து ஷர்மிளா. அவங்களோட அப்பா பேர் வந்து பன்னீர்செல்வம். இந்த பன்னீர்செல்வம் என்பவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கேஸை வந்து நீங்க சிபிஐக்கு மாத்தணும்னு ஒரு மனு எழுதியிருக்காரு. அந்த மனு வந்து செல்வராஜ் என்ற பெயர்ல வந்து அந்த மனு எழுதப்பட்டிருக்கு. செல்வராஜ் யாருன்றது நான் சொல்றேன். இப்போ இதுதான், இந்த பன்னீர்செல்வம் வந்து இந்த மாதிரி மனு எழுதியிருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கு. இதுக்கு அவங்களோட மனைவி, அதாவது அந்த குழந்தையோட அம்மா ஷர்மிளா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பன்னீர்செல்வம் என்பவர்ன்ற என்னோட கணவர் வந்து எங்களோட கொஞ்ச நாள் வந்து டச்சிலே கிடையாது. அவர் விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. வெறும் பணத்துக்காக அவர் இந்த மனு கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் இந்த மனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவங்க தெளிவா அடிச்சு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மனு யார் பேர்ல போட்டிருக்கு, அவங்கள பத்தி கொஞ்சம் பேசலாம். செல்வராஜ் என்பவர் என்ற ஒரு நபர் பேர்ல இருக்கு. அந்த நபரை பிடிச்சி விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுல எனக்கு விருப்பமே இல்லை, அதாவது என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க, இந்த மனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றத தெல்ல தெளிவா அவர் எடுத்து சொல்றாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இதுல எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் என்னெல்லாம் விளையாடி இருக்காங்கன்றத இது மூலியமா ஒரு 100% இல்லைனாலும் 80% தெளிவா கரெக்டா தெரியுது. இப்போ சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு வந்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி வந்து கருத்து சொல்லியிருக்காரு. விஜய்க்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் மறைமுகமாக உதவி செய்கிறாங்க அப்படின்ட்டு. யார் வந்து, அதாவது அமைப்பு செயலாளர் வந்து பாஜகவும் அதிமுகவும் மறைமுகமா வந்து டிவிகே தலைவர் விஜய்க்கு வந்து மறைமுகமா உதவி செய்யறதா கருத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கெட்டவங்களை, மோசமானவங்களை கிளீன் பண்ற மிஷினா இந்த பாஜக கட்சி இருக்குன்றத அழுத்தம் திருத்தமா கரெக்டா அடிச்சு சொல்லியிருக்காரு. இப்போ கெட்டவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து இந்த பாஜக தான் வாஷ் பண்ணி அவங்களை நல்லவங்களா மாத்தி வெளியே சுத்தபத்தமா எடுத்து அதுக்கப்புறம் தான் அனுப்புற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இப்போ இந்த மனு சம்பந்தமா விஷயத்துல டிவிகேவோட, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எந்தவித சிபிஐக்கு மாத்தணும், இந்த அதாவது இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி நாங்க எந்த மனுவும் யார் மூலியமாவும் எதுக்காகவும் நாங்க போடவே இல்லை. நாங்க கேட்ட விஷயம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் மேல் பார்வையில எஸ்ஐடி விசாரணை தான் நாங்க கேட்டோம். இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்க கேட்கவே இல்லைன்னு டிவிகே தரப்புல ரொம்ப கரெக்டா அடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு வந்து விஜய் வந்து வீடியோ கால் மூலியமா ஆறுதல் சொன்னார், ஓகேவா? ஆனால் விஜய்க்கு அவங்க வந்து இன்னும் ஆதரவு தராங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்கள் எதுவுமே தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதரவு மக்கள் மத்தியிலேருந்து, அந்த இறந்தவங்க ஃபேமிலியிலேருந்து. அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க அவ்வளோ துயரத்தில் இருந்தால் கூட தப்பு பண்ணாத ஒரு மனுஷனை வந்து பிளேம் பண்ணுறதையோ அவர் மேலே குற்றச்சாட்டு போடுறதையும் ஏற்றுக்காம அதை வந்து வெளிப்படையாக அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து இந்த குற்ற உணர்ச்சி தேவையில்லை, உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு
ஆறுதல் ஆறுதல் சொல்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஃபோன் கால் வந்து இவருக்கு வந்து அது ஆதரவா பேசப்பட்டு வந்திருக்கு. இப்போ எல்லாரும் சொல்றாங்களே சிபிஐக்கு மாத்தணும், சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி. ஏன் சார் இந்த சிபிஐக்கு மாத்தணும்? எதுக்காக சிபிஐக்கு மாத்தணும்? அதாவது காவலர்கள்லாம் இருக்கும்போது எதுக்காக சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு ஏன் எடுத்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்காக ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ சென்னை ஹைகோர்ட் இருக்குங்க இல்லையா, அது வந்து தனி நீதிபதி வந்து இந்த எஸ்ஐடி விசாரணைக்கு வந்து எஸ்ஐடி விசாரணை செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இதுலதான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு டவுட் வருது. ஏன் எஸ்ஐடி விசாரணை செய்யணும் அப்படின்னு ஒரு விசாரணை, அது ஒரு கொஷின் வந்தனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை கரெக்டா விசாரிக்கணுன்றதுக்காக சிபிஐ கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாங்க. இனிமேல இந்த கரூர் சம்பவம் வந்து சிபிஐ தான் விசாரிக்கும், அவங்க தான் வந்து முழுக்க முழுக்க இந்த கேஸை வழிநடத்தி கொண்டு போக போறாங்க அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு. எக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அவர் பேர் வந்து அஜய் ரஸ்தோகி. அவர் தலைமையில 3 குழு அமைச்சிருக்காங்க. அதுல வந்து 2 ஐபிஎஸ் அதிகாரியும் நியமிச்சிருக்காங்க. இந்த 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூலும் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ இந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களா பார்த்தீங்களா, இப்போ இந்த கேஸுக்காக எடுத்திருக்க சிபிஐ இந்த குழுக்கள் எல்லாமே வந்து மாதத்திற்கு ஒரு வாட்டி, அதாவது மாதத்திற்கு ஒரு வாட்டி அந்த நீதிபதி குழுவாண்ட வந்து இந்த கேஸுக்கான விவரங்களை வந்து ஒரு தொகுப்பா கொடுக்கணும், அதாவது அப்டேட் பண்ணணும். சிம்பிளா சொல்ல போனா அந்த கேஸ் இப்ப என்ன லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி மாதத்திற்கு ஒரு வாட்டி வந்து அந்த கேஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு 6 சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த கரூர் சம்பவம் நடந்துச்சுங்களா, அன்னைக்கு ராத்திரியே எப்படி அவ்வளோ மருத்துவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, எப்படி அவ்வளோ மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் சந்தேகம். 2வது சந்தேகம் என்னன்னா, 30 பாடிகளுக்கு, அதாவது மன்னிக்கணும், பாடின்னு சொல்லக்கூடாது, எனக்கு தமிழ்ல வந்து அது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வராததுனால நான் பாடின்னு சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. 30 பாடிகளுக்கு போஸ்ட்மார்ட்டம் உடனே நடந்தது எப்படி? அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டம்ன்ற விஷயம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இது பண்றதுக்கு வந்து ஒருத்தருக்கு எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும். அந்த அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு பார்ட்ஸ்ல என்ன இருந்தது, அது எதனால என்ன ஆச்சுன்றது பார்க்கறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும். ஆனா இவங்க 30 பேருக்கு வந்து உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஒரே இரவுல. அதுவும் அது எப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குன்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. 3வது என்னன்னா, இந்த பாடிங்கெல்லாம் போடப்பட்டுச்சு பாத்தீங்களா மேசைகள், எத்தனை மேசைகள் இருந்தது, அந்த ஒரு சந்தேகம். கீழே போட்டு வச்சிருந்தாங்களா இல்ல எப்படி போட்டு அந்த ஒரு டவுட். ஆமா, இது மட்டும் இல்லாம 4th பாயிண்ட், பாடியை ஏன் சீக்கிரமா எரிச்சாங்க. 5th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனி நீதிபதி, அதாவது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து விஜய் ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு. நீங்கெல்லாம் தலைமை ஏற்றுறதுக்கே ஒரு சரியான ஆளே இல்ல அப்படிலாம் அவர் பேசுறதுக்கு வந்து என்ன காரணம்? அதாவது அவர் வந்து இத பத்தி பேசணும்னு எந்த அவசியமே இல்ல. அதுல ஒரு டவுட் கிரியேட் ஆகும். ஆமா, இது வந்து அவங்க கேட்க வேண்டிய விஷயமே கிடையாது, இதனால அது கேட்டிருக்காங்க. இது ஏன் அப்படி கேட்கணும்ன்றது சுப்ரீம் கோர்ட் அவரோட சந்தேகம், அந்த கோர்ட்டோட சந்தேகம். 6th பாயிண்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து 500 to 600 போலீஸ் அந்த இடத்துல இருந்தான்னு சொல்றாங்க. உண்மையிலே இருந்தாங்களா? ஒன்றும் தெரியல. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த 500-600 போலீஸ் இருந்தது ஒரு உண்மையாவே இருக்கட்டும். 500-600 போலீஸ் அத்தனை பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அதுல ஒரு காவலர்களுக்கோ புரியுதுங்களா, ஒரு எஸ்ஐ ஆபீசருக்கோ இல்ல ஏதோ ஒரு காவல் ஆய்வாளர்களுக்கோ ஏதோ ஒரு சின்ன அடி கூட பாதிப்பு கூட இல்லாம இருக்குது. கண்டிப்பா இது நம்புற மாதிரி இல்லையே. அதாவது 500-600 மக்கள் சொல்றாங்க, ஒரு காவலர்கள் கூடவா எந்த அடியும் படல, யாருமே தள்ளி ஓடும். ஆமா, 500-600ன்றது எண்ணிக்கை வந்து கம்மியான எண்ணிக்கை இல்ல, அது அதிகமான எண்ணிக்கை தான். நீங்க அந்த போர்ஸ் கொடுத்தேன்னு சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுல ஒரு காவலர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. அது அவங்க அந்த இடத்துல இருந்தாங்களா இல்லையான்ட்டு இப்போ ஒரு டவுட் வந்து அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சுப்ரீம் கோர்ட். ஓகே மக்களே, இப்போ இந்த சிபிஐ குழுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ அவங்க வந்து
இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரத்தில் வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைல் பண்ணுறது, அவங்க சார்ஜ் எடுக்க, அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு இல்லை இந்த சம்பவத்துக்காக அவங்க கொஞ்சம் தீவிரமாக கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கினாலும் இறங்கலாம், சொல்ல முடியாது. இறங்கிடுவாங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். உண்மை வெளியே வரணும், கண்டிப்பாக வரும், நம்புவோம். இப்போ உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கொஷின் தான். இப்போ இந்த சிபிஐ இப்போ இறங்க போகிறாங்க. இவங்க என்னெல்லாம் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதுலேருந்து என்னென்ன உண்மைகள் வெளியே வரும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை எந்த வித தயக்கமும் இன்றி நீங்கள் கீழே போடலாம். எல்லா கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும், எல்லா கருத்துக்களும் படிக்கப்படும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.